கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கிராமத்தின் மரண ஓலம் ஓய்ந்தது என நினைத்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சுமை தூக்கும் தொழிலாளி ராஜேந்திரன் சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவரது உடல் சேலத்திலிருந்து கருணாபுரம் கொண்டுவரப்படும் நிலையில் குடும்பத்தினர், உறவினர்கள் சோகத்துடன் காத்திருக்கின்றனர். கள தகவல்களை நமது செய்தியாளர் பாலவேலிடம் கேட்கலாம். பாலவேல், தற்போது அங்கிருக்கக்கூடிய சூழல் குறித்து விவரியுங்கள். ஜெனிஃபர், கள்ளக்குறிச்சி படுபயங்கர சம்பவத்தினுடைய வடுக்கள், அந்த மரண ஓலம் இன்னும் ஓய்ந்த பாடில்லை அப்படின்னு தான் சொல்லணும். கள்ளச்சாராய மரணத்தால் கிட்டத்தட்ட கருணாபுரம் கிராமம் ஒட்டுமொத்தமாக வீதிக்கு ஒருவர் என்கிற அடிப்படையில் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது இருந்தது. மிக குறிப்பா சொல்லணும்னா, கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் கிட்டத்தட்ட 94 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதில் 25 பேர் இங்க இந்த மருத்துவமனையில் உயிரிழந்தார்கள். அது மட்டும் இல்லாம சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகளிலும் கூட அந்த உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது அதிகமாக இருந்தது. நேற்றைக்கு ஒட்டுமொத்தமாக கருணாபுரம் கிராமத்தில் உயிரிழந்தவர்களினுடைய உடல்கள் என்பது பிரேத பரிசோதனைக்கு பிறகு ஒப்படைக்கப்பட்ட நிலையில கோமுகி ஆற்றங்கரையில ஒரு மாஸ் கிரிமேஷன் என்று சொல்லக்கூடிய வகையில ஒட்டுமொத்தமா அந்த உடல்களுக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றதை நம்ம பார்த்தோம். இந்த நிலையில பலி எண்ணிக்கை தற்போது 47 உயர்ந்திருக்கிறது. அதுல இப்போ கருணாபுரம் கிராமத்தில் சிகிச்சை பெற்று வந்த சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மூட்டை தூக்கும் தொழிலாளியான ராஜேந்திரன் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடல் இன்னும் சேலம் அரசு மருத்துவமனையிலிருந்து பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டு இங்கு எடுத்து வரப்பட இருக்கிறது. இந்த நிலையில தான் உறவினர்கள் அவருடைய உடல் எடுத்து வரப்படுவதற்காக இங்கு காத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கருணாபுரம் கிராமத்தில் மட்டும் 33 பேர் வரைக்கும் இதுவரைக்குமாக இந்த கள்ளச்சாராய மரணத்தால் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலை இருக்க நிலையில இந்த ராஜேந்திரன் அவர் எப்படி இந்த விவகாரத்தில் உயிரிழந்தார் அப்படிங்கிறது குறித்து பேசலாம். அவருடைய மகள் நம்மோட இருக்காங்க. சொல்லுங்க, அவருக்கு எப்படி அந்த பாதிப்பு ஏற்பட்டது, எப்படி கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க? சாராயம் குடிச்சு தானே அந்த மாதிரி வந்துட்டாரு. அவர் இப்ப நைட்டு வாங்கிட்டு வந்து குடிச்சாரு. நைட்டே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாரு. அதுக்கப்புறம் திரும்ப காலைல விடிஞ்சு வேலைக்கு போயிட்டு வந்தாரு. வந்த உடனே என்ன பண்ணாரு, நேராக கண்ணுக்குட்டிக்கிட்ட போனார். போயிட்டு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்து குடிச்சாரு. குடிச்ச உடனே இப்படி ஒரு கண்ணெல்லாம் அப்படியே இருட்டாயிடுச்சு அவருக்கு. இருட்டான பிறகு தான் வந்து 108 வந்து தூக்கிட்டு போனாங்க. முன்னாடியே முந்தின நாளும் குடிச்சாங்க, அடுத்த நாள் காலையிலயும் குடிச்சிருக்காங்க. முன்னாடி குடிச்சாரு, ஆனா கொஞ்சம் நல்லா தான் இருந்தாரு. 2வது நாள் தான் குடிக்குள்ளதான் ரொம்ப இதாயிட்டாரு. ஓகே, இங்க சுமை தூக்கும் தொழிலாளியான ராஜேந்திரன் முந்தின நாள், அதாவது அந்த ஒட்டுமொத்தமா எல்லாரும் மது அருந்திய அந்த நாளிலும் குடித்திருக்கிறார். மறுநாள் காலையிலும் சம்பந்தப்பட்ட இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிற கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜிடமிருந்து அந்த பாக்கெட் சாராயத்தை வாங்கி அருந்தி அதற்கு பிறகாகத்தான் அவருக்கு கண் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில அவரும் உயிரிழந்திருக்கிறார். மீண்டும் கருணாபுரம் கிராமம் என்பது மீண்டும் சோகத்தில் மூழ்கி இருக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஜெனிஃபர், இந்த தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி.